அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே பார்க்குறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி சட்டைநாதர் கோவில். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது. இத்தலம் ஞானசம்பந்தரின் அவதார தலமாகும். சம்பந்தர் ஞானப்பால் உண்டதும் பிரம்மன் வழிபட்டதும் புறாவடிவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் பேறு பெற்றதும் ஆகிய அற்புதங்கள் நிறைந்த தலம் இது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 14வது தலம் இது ஆகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்டது இத்தலம். மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவ தீட்சிதர் ஆகியோரும் இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளார்கள். இந்த பேரண்டத்தை சுற்றி வளைந்து கிடைக்கும் பெருங்கடல் ஊழிக்காலத்தில் பொங்கி எழுந்து அண்டத்தையே அழித்தபோது உமாமகேஸ்வரர் பிரணவத்தை தோணியாக கொண்டு கடலில் மிதந்து இத்தலத்துக்கு வந்து தங்கி திரும்பவும் அண்டத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பது நம்பிக்கை. இரணியனது உயிர் குடித்த நரசிங்கம் அகங்கரித்து திரிந்தபோது அதனை அடக்கி அதன் எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் தரித்த வடுகநாதரே சட்டைநாதர் என்று தல வரலாறு கூறும். இது சிவனது பைரவ மூர்த்தங்களில் ஒன்று. இதே சட்டைநாதர் முத்து சட்டைநாதர் என்ற பெயரோடும் கோவிலில் வலம்புரி மண்டபத்தில் யோகஸ்தானத்தில் அஷ்டபைரவர் உருவிலும் காட்சி கொடுக்கிறார். இந்த கோவில் ஒரு மாடக்கோவில் ஆகும். கோயில் 3 தளங்களை கொண்டதாக இருக்கிறது. பெரிய பகுதியில் இறைவன் தோணியப்பர், சட்டைநாதர் எல்லாம் உள்ளனர். வடபக்கத்தில் திருநிலைநாயகி கோவில் உள்ளது. அக்கோவிலின் முன் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்த கரையிலே தான் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டிருக்கிறார். 2 கோவில்களுக்கும் இடையில் மேற்கு கோடியில் ஞான சம்பந்தருக்கு தனித்ததொரு கோவில் உள்ளது. கோவிலில் நுழைந்து ஆஸ்தான மண்டபத்தை கடந்தால் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரீஸ்வரரை காண இயலும். அவருக்கு வலப்பக்கத்தில் மகா மண்டபத்தில் ஞானசம்பந்தர் உற்சவ மூர்த்தியாக இருக்கிறார். இந்த உற்சவர் சின்னஞ்சிறு குழந்தை வடிவில் பால்வடியும் முகத்தோடு இருப்பார். இவர் கையிலே வழக்கமாக இருக்கும் பொற்றாளம் இருக்காது. இடது கையில் சிறு கிண்ணத்தோடு இருப்பார். வலது கையோ தோடுடைய செவியை நாம் தோணிபுரத்தானை சுட்டி காட்டும் வகையில் இருக்கும். இந்த மாடக்கோவிலின் மேற்பிரகாரத்தில் விமானம் வடிவில் உள்ள கட்டுமலை மீது எளிதாக ஏறலாம். அங்கே அந்த மலை மீது குருமூர்த்தமான தோணியப்பர் பெரியநாயகியுடன் காட்சியளிக்கிறார். அவருக்கும் மேல்தளத்திலே மலை உச்சியிலே தென் திசை நோக்கியவராக சட்டைநாதர் நிற்கிறார். தோணியப்பரும் சட்டைநாதரும் சுதையாலான திருவுருவங்களே. சட்ட சிக்கல்கள், பில்லி சூன்யம், எதிரிகள் தொல்லைகள் நீங்க இங்கு நடைபெறும் சுக்கிரவார பூஜத்தில் பங்கேற்று வழிபட்டு பயன் பெறலாம். திருஞான சம்பந்தர் வரலாறையும் அறிந்து கொள்வோம். சீர்காழி இரட்டை தெருவில் வசித்து வந்த சிவபாத ஹிருதயர், புனிதவதி ஆகியோரது மனமுருகிய வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானே மகவாக பெருக்கம்படி அருள் புரிந்தார். 7ஆம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை திருநாளன்று சம்பந்தர் பிறந்தார். சம்பந்தர் 3 வயதாக இருந்தபோது ஒரு நாள் தனது தந்தையுடன் சட்டைநாதர் கோவிலுக்கு சென்றார். சம்பந்தரை கோவிலில் உள்ள பிரம்மதீர்த்த குளக்கரையில் அமர வைத்துவிட்டு சிவபாத ஹிருதயர் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை ஜபித்தபடி நீராடினார். சிறிது நேரமாகியும் தந்தை வெளிவராததைக் கண்டு சம்பந்தர் மலை மீது காட்சியளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மே, அப்பா என்று அழுதார். இதனை கண்ட சிவபெருமான பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அழும் குழந்தை அருகே வந்தனர். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம், உனது குமரன் அழுகிறான், இவனுக்கு உன்னுடைய தனத்திலிருந்து பாலூட்டுவாயாக என்று திருவாய் அருளினார். அதே போன்று பார்வதியும் தனத்திலிருந்து பாலை பொற்குன்னத்தில் எடுத்து குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டினார். அது முதல் சம்பந்தராக இருந்தவர் திருஞான சம்பந்தராக போற்றப்பட்டார். பின்னர் சுவாமி, அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறைந்தனர். நீராடி வந்த சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தர் கடைவாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு, யாரிடம் பால் வாங்கி குடித்தாய் என்று கிண்ணத்தை பறித்து தூக்கி எறிந்தார். அந்த பொற்கிண்ணம்
எதிரில் உள்ள சுவரில் மோதி நின்றது. தற்போதும் அந்த சுவடை கோவிலில் காணலாம். பின்னர் ஒரு சிறு குச்சியால் திருஞான சம்பந்தரை அடித்து, யாரிடம் பால் குடித்தாய் என்றார். அப்போது திருஞான சம்பந்தர் தனது சுட்டு விரலால் அம்மையுடன் தோன்றிய அப்பனை சுட்டிக்காட்டி, தோடுடைய செவியன் என்று தொடங்கும் முதல் திருப்பதிகத்தை பாடினார். இதனை பார்த்த சிவபாத ஹிருதயர் தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தரை வணங்கி கொண்டாடினார். அது முதல் வேத நெறி தழைத்தோங்க தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி திருப்பதிகங்கள் பாடி வரலானார். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு திருமுலைப்பால் விழாவாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெகு விமரிசையாக 10 நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நிவேதித்த பாலை பக்தர்கள் உண்டு மறுமுலை பாலுண்ட பேறு பெறுகின்றனர். இந்த பாலை வாங்கி குடிக்கும் கர்ப்பிணிகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஞான குழந்தையாகவும் அறிவாற்றலுடனும் உலகம் போற்றுபவராகவும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். சீர்காழி பெரிய கோவில் எனும் சட்டநாதர் கோவில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானது. திருக்கைலாயத்தை தனக்கு சிறப்பிடமாக கொண்டு வீற்றிருக்கின்ற சிவபெருமான் குருமூர்த்தமாக மக்களுக்கு உபதேசம் செய்தும், லிங்கமூர்த்தமாக பல தலங்களில் கோயில் கொண்டருளியும், சங்கமமூர்த்தமாக அன்பர்களுக்கு வேண்டுமென அளித்தும் அருள் செய்து வருகிறார். இங்கு 3 மூர்த்தங்களாக ஒருங்கே அருள் பாலிப்பது சிறப்பு. இத்திருத்தலத்தை ஒரு முறையேனும் தரிசனம் செய்யுங்கள்.